ஃப்ரெண்டு உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு சொல்கிறீங்க கமாண்டு ப்ராப்ளம். ஆனால் எனக்கு ரொம்ப மாதமாகவே இந்த யூடியூப்பு கமாண்டு ப்ராப்ளம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட். ஆமாம், நான் எத்தனை பேருக்கு போய் போடுவேன், காணாமல் போயிடும் கமாண்டு ப்ராப்ளம். அது யூடியூப்பு ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஆமாம், நம்ம நிறைய பேரை சப்ஸ்கிரைபர் பண்ணி கமாண்டு போடுறதால அதனால் நான் வந்து ஒரு 2 days கேப் விட்டு போட்டேன்னா அந்த ப்ராப்ளம் வராது. அதுக்காக 2 days விட முடியாது சொல்கிறேன். இந்த கமாண்டு பிரச்சனை நிறைய இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து சேனல்லே போக மாட்டேங்குது அப்படின்றாங்க இல்லையா. ஆனால் சில பேர் யூடியூப் சேனல் வந்து பணத்தெல்லாம் கட்டி இந்த சப்ஸ்கிரைபரு அப்புறம் வந்து அந்த 4000 வாட்சர்ஸு அதெல்லாம் வந்து பணம் கட்டி பண்ணுறாங்க நிறைய பேர். நம்ம தான் யதார்த்தமாக ஏதோ ஒரு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறோம் மனசில். ஆனால் சில பேர் பணத்தை கட்டி 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 நிறைய இந்த யூடியூப்பை ரீச் பண்ணுறதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் பணம் செலவு பண்ணி தான் ரீச் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. பொறுமையாக அது எப்படி போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் வந்து யூடியூப்புக்காக என்ன செலவு பண்ணியிருக்கேன், செலவெல்லாம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட். நான் ஃபோன் தான், எனக்கு வந்து ஃபோன் தேவை. அதை நம்மளுக்கு அன்றாட யூஸ்ன்றதால நான் ஃபோன் மட்டும் வாங்குவேன். அதுக்காக யூடியூப்புக்காக தான் வாங்கினெல்லாம் சொல்ல மாட்டேன். அது என்னோடய தேவைக்காக. அதே போல் அந்த யூடியூப்புக்காக அந்த வீடியோவும் போட்டுக்கிறேன். நான் செலவு பண்ணது என்னென்னா யூடியூப்புக்காக அந்த ஃபோன் மட்டும்தான். இப்போ ப்ளஸ் வீடியோவும் போட்டுக்கலாம், நம்ம பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் தவிர. ஆனால் நிறைய பேர் வந்து பணத்தை கட்டி தான் ரீச் ஆகுறாங்க. 20,000 30,000 40,000 50,000 அப்படி கட்டி தான். அதனால் அந்த சேனல் இந்த சேனல் போட்டு இப்போ எல்லாரும் சேனல் போது நம்ம சேனல் போகலான்னு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது பண்ணுறேன்.